ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் கமிஷன் வாங்குவீங்கல்ல பிஎல்ஐ ஆர் பிஎல்ஐக்கு, அதோட கமிஷனை வந்து எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஎல்ஐ ஏஜென்ட் லாகின் க்ரோமில் டைப் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடி, அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், அந்த புக்கில் இருக்கிற நம்பர், தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா கோட் போட்டதுக்கப்புறம் ஜென்ரேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். அதை செட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்து உங்களோட ஜிடிஎஸ் ஐடி, யூசர் ஐடியை டைப் பண்ணணும். தென் நீங்கள் இப்போ செட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கேப்சா கோடை வந்து என்ட்ரு பண்ணணும். கேப்சா கோடை என்ட்ரு பண்ண உடனே வந்து வெப்சைட் லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு கமிஷன் ரிப்போர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணணும். ஆக்சுவலி மற்ற வேறு எந்த இதை வந்து கிளிக் பண்ணாலும் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த டைம்லேருந்து எந்த டைம் ஸ்பேனுக்கு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து உங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த பாலிசி நீங்கள் போட்டிருக்கீங்க, எந்தெந்த பாலிசிக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட பாலிசிஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே உங்களோட பிஆர்ஐபி இல்லைனா வந்து உங்களுக்கு பிஎல்ஐக்கு ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களோட டிவிஷன் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த சார் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை சிபிசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே உங்களுக்கு அதுக்கான இதையும் வந்து போட்டுருவாங்க. அண்ட் இதே பிஸ்னஸ் ரிப்போர்ட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பாலிசிஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் வரும், கமிஷன்ஸ் வராது. இது கமிஷன் வர்றது இந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் மட்டும்தான் வருது. இன்சென்டிவ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரில, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நிறைய டைம். ஸோ ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு கமிஷன் ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். முந்திலாம் வந்து இயர்லி 4 பாலிசிஸ் போடணும், அப்போ தான் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ரெனியூவல் கமிஷன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ரூலிங்ஸ் இருந்தது. பட் இந்த டைம் வந்து அதெல்லாமே வந்துட்டு வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாலிசிஸ் போட மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பழைய இதெல்லாம் வந்து இன்சென்டிவ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸை வந்து மாற்றிட்டாங்க. அதையும் நான் வந்து போட்டிருக்கேன் அந்த மெமோவையும். அண்ட் இஃப் ஏதாவது கிரிமினல் இது, அதாவது நீங்கள் இப்போ யார்கிட்டயாவது அமௌண்ட் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுருக்கீங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், இது அமௌண்ட்டில் தான் முக்கால்வாசி வந்து ஃப்ராடு நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களோட ஏஜென்ட் ஐடியா டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. அது டேரக்ட் ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, ஜிடிஎஸாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி. இப்போ எங்கள் கூட நடந்திருக்கேன். எங்கள் டிவிஷனில் வந்து ஒருத்தவங்க 3 lakhs வந்து ஒரு கஸ்டமர்கிட்டருந்து வாங்கி 6 months-ஆக அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணாமே வச்சுருந்துருக்காங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் வந்து அதிகமாக தான் போடுவாங்க. ஸோ ஆனுவல் ப்ரீமியமாக எடுத்து வந்திருக்காங்க. 3 lakhs வந்து ஆனுவல் கட்டுற மாதிரி. அதை வந்து இவங்க வாங்கிட்டு கட்டவே இல்லை. ஸோ இப்போ அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சஸ்பெண்ட் பண்ணலை. பட் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ ஃப்ராட் மட்டும் பண்ணாதீங்க. ஃப்ராட் பண்ணிங்க அப்படின்னா, அதுவும் அமௌண்ட்டில் சீட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுங்கிற மாதிரி தான். கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்டோமெண்ட் பிளான் அப்படின்னா 15 years பாலிசி, அப் டு 15 years பாலிசினா ஃபஸ்ட்டு ப்ரீமியம் 4%, 15 to 25 yearsனால் ஃபஸ்ட்டு 1 yearக்கு வந்து 10% வருது. மோர் தேன் 20 yearsனால் 20% வருது. தென் ரெனியூவல் பிளான் வந்து பார்த்தோன்னா 2.5% தான். 1 yearக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே கமிஷன் ரேட் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 5500 மந்த்லி பிளான் கட்டுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஒரு 20 yearsக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு 1100 கிட்ட வரும் மந்த்லி. இதுவே வந்து அந்த 1 year முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 200 அந்த மாதிரி ஆகிடும் அது. ஸோ வந்து நீங்கள் பாலிசிஸ் நிறையா பிடிக்கணும், சேலரியை விட கூடணும், மினிமம் மந்த்லி ஒரு 4 to 5 பாலிசிஸ், அதுவும் ப்ரீமியம் அதிகமாக, ப்ரீமியம் கம்மியாக, இயர் அதிகமாக, அதாவது 25 yearsக்கு மேலே போகிற மாதிரி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கட்டுற வரையுமே வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். தென் ஃபஸ்ட் இயர் ப்ரீமியமும் அதிகமாக வரும். ஸோ தட் சேலரியை விட அதிகமாகவும் இதில் வாங்கலாம். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு இப்போ மந்த்லி சேலரி ஒரு 20,000 வாங்குறாங்க அப்படின்னா பிஎல்ஐ இன்சென்டிவ் மட்டுமே 60,000, 1 lakh, 2 lakh வாங்குறவங்களாம் இருக்காங்க. எங்கள் டிவிஷன்லலாம் இது பயங்கரமாக போட்டு வாங்குவாங்க. 1 lakh, 2 lakhலாம் இன்சென்டிவ் வாங்குவாங்க. ஜிடிஎஸ்லாம் வந்துட்டு ஒரு 60, அந்த பிஓலே வந்துட்டு 60,000, 70,000 வரைங்கலாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட்டாக சொல்கிறேன். ரெகுலராக இதை பண்ண முடியாது. அந்த டைம் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவங்க எத்தனை பேர் அங்கே யூத் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான். ஏன்னா யூத்துக்கு போட்டால் மட்டும்தான் இது பெனிஃபிட். அவங்க தான் வந்து 20 வயசு 21 வயசில் வந்து டிகிரி முடிப்பாங்க. ஸோ லாங் டேர்முக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட்டே வந்து யங்ஸ்டர்ஸ், காலேஜ் முடித்த பசங்க, அவங்கள தான் வந்து நீங்கள் பிடிக்கணும். மந்த்லி ஒரு 5 to 6 பாலிசிஸ் போட்டிங்க அப்படின்னாலே அவங்க சேலரியை விட ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்சென்டிவ் அதிகமாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். டாடா, பாய் பாய்.